இன்னைக்கு நாம விருச்சிக ராசி அன்பர்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் அவசியம் நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய முக்கியமான பதிவு இது. நிறைய நல்ல தகவல்கள் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் கொடுத்துருக்கோம். கொஞ்சம் கூட வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்க்க முயற்சி பண்ணுங்கள். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதற்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயங்க. தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க இந்த வாரத்துக்கான அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ண சொல்லி நிறைய பேர் நம்பரை கேட்டிருந்தீங்க. நாம் கண்டினியூவாக இப்போலாம் வீடியோவில் கொடுத்துக்கிட்டு இருக்கோங்க. எப்போதுமே 500 ரூபாய்க்கு மேலாகும் ஜாதகம் பார்க்க. ஆனால் இந்ததொரு மாதம் மட்டும் வெறும் 99 ரூபாய்க்கு தெளிவாகவும் விளக்கமாகவும் ஜாதகம் பார்த்து தரப்படுங்க. தாழ்மையான வேண்டுகோள், இந்த நம்பருக்கு ஃபோன் கால் எதுவும் பண்ண வேணாங்க. ஜஸ்ட்டு உங்கள் வாட்ஸ்அப்பில் இருந்து மெசேஜ் அனுப்பினாலே போதும். உங்களுக்கு தேவையான அனைத்து டீட்டெயிலுமே நம்ம டீமில் இருக்கிறவங்க கொடுத்துருவாங்க. அப்பாயின்மெண்ட் டேட் மற்றும் டைம் ஃபிக்ஸ் பண்ணதற்கு பிறகு அந்த நேரத்தில் நான் உங்களுக்கு ஃபோன் கால் பண்ணி ஜாதகம் பார்த்து பலன்கள் சொல்லிவிடுவேங்க. ஜஸ்ட்டு நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் மட்டும் பண்ணாலே போதும், உங்களுக்கு டீட்டெயில் அப்படிங்கிறது சொல்லிவிடுவாங்க. அப்போ நிறைய பேர் கேட்குறாங்க எவ்வளோ நேரம் ஆகும்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு நம்ம ஜாதக கட்டத்தை பார்த்து ஜனனகால பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம். அதற்கு பிறகு இப்போ இருக்கக்கூடிய கிரகங்கள் அடிப்படையில் பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம். அதற்கு அப்புறமா உங்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்கள், கேள்விகளை இதெல்லாம் நீங்கள் கேட்கலாம். கடைசியாக எளிமையான பரிகாரங்கள் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம். இதில் இருந்தே உங்களுக்கு எல்லா டீட்டெயிலும் கிடைச்சிடும். கடைசியில் ஜாதகம் இல்லைனாலும் ஜஸ்ட்டு பிறந்த தேதி, நேரம், பிறந்த இடம் மட்டும் சொன்னாலே போதுங்க. உங்களுக்கு நாங்கள் ஜாதகம் பார்த்து பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோங்க. சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் விசாகம் 4ஆம் பாதம், அனுசம் 1, 2, 3, 4ஆம் பாதங்கள், கேட்டை 1, 2, 3, 4ஆம் பாதங்களை உள்ளடக்கியது விருச்சிக ராசி. விருச்சிக ராசிக்கு அதிபதி குரு பகவான். வீடியோவில் சொல்லக்கூடிய பலன்கள் ஆண் பெண் இருப்பாளருக்குமே பொருந்தக்கூடிய பலன்கள். எனக்கு மட்டும் ஏன் இவ்வளோ பிரச்சனை நடக்குது, என் வாழ்க்கையில் என்ன தான் நடந்துக்கிட்டு இருக்கு, 2 அடி முன்னுக்கு போனால் 1 அடியாவது சர்க்கிளாக இருக்குது, இதெல்லாம் ஏன்னு நிறைய விருச்சிக ராசி அன்பர்களுக்கு மனசில் ஒரு கொஸ்டின்ஸ் இருக்கும். அர்த்தாஷ்டம சனி வந்து விருச்சிக ராசி அன்பர்களுடைய வாழ்க்கையில் ரொம்பவே உங்களுடைய வாழ்க்கையவே புரட்டி போட்டுருச்சு அப்படிங்கிறது தான் உண்மை. சந்தோஷமாக நிம்மதியாக இல்லாமல் மனசில் கவலைகள் அப்படிங்கிறது அதிகமாக இருக்குது. 2024 தொடக்கம் யாருக்கு சாதகமாக இருந்தது அப்படின்னா விருச்சிக ராசிக்கு சாதகமாக இல்லைன்னு தான் சொல்லலாம். அந்தளவுக்கு ப்ரெஷர், அந்தளவுக்கு எண்ண ஓட்டங்கள், ஓய்வுகள், வருத்தங்கள், வேதனைகள் அப்படிங்கிறது அதிகமாக சந்தித்தாங்க விருச்சிக ராசிக்காரவங்க. முக்கியமான தருணம், பல சாதனைகள் தள்ளி போணுச்சு, பல சோதனைகள் ஆட்கொண்டுருச்சு அப்படிங்கிறது தான் உண்மை. உங்களுக்கு ஒரு சந்தோஷமான விஷயம், நிம்மதியான விஷயம், வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு தருணமாக இந்த 2024 பிற்பாதி நிச்சயமாக இருக்க போகுது அப்படிங்கிறது தான் உண்மை. ஒருத்தவங்களுக்கு எல்லாமே பாசிட்டிவாக அமையுமானா அமையாது. ஒரு நேரம் பாசிட்டிவாக இருக்கும், ஒரு நேரம் நெகட்டிவாக இருக்கும். சரி நெகட்டிவாகவே நம்ம லைஃப் போயிட்டு இருக்கே அப்படின்னு நினச்சா திடீர்னு பாசிட்டிவாக ஏதாவது நடக்கும். மாறி மாறி இருக்கும். இப்படி மாறி மாறி இருக்கக்கூடிய சூழ்நிலை திடீர்னு ஒரே நேரமாக நமக்கு பாசிட்டிவாக நல்ல விஷயங்கள் நடக்குது அப்படின்னா அது நமக்கு எவ்வளோ ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். அந்த ஒரு சந்தோஷத்தை தான் இந்த ஒரு விஷயங்கள் உங்களுக்கு ஏற்படுத்த போகுது. 3 விஷயங்கள், முக்கியமான விஷயங்கள். இந்த 3 விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் உங்கள் பிரச்சனைகளுக்கு என்ன காரணம், அதுக்கு என்ன சொல்யூஷன் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்க முடியும். விருச்சிக ராசி என்பவர்களுக்கு களத்திர ஸ்தானத்தில் குரு இருக்காரு. அர்த்தாஷ்டம சனி சுகஸ்தானத்தில் சனி பகவான் உட்கார்ந்துருக்காரு. பஞ்சமஸ்தானத்தில் ராகு, லாபஸ்தானத்தில் கேது. ஒரு 50-50 பாசிட்டிவான ஒரு மனநிலைமையில் லைஃப்பில் ரன் ஆகிட்டுருக்கும். இதில் நெகட்டிவும் கலந்துருக்கு, பாசிட்டிவும் கலந்துருக்கு. வாழ்க்கையில் முக்கியமாக 3 விஷயங்கள் எப்போதுமே விருச்சிக ராசி என்பவர்கள் தெரிஞ்சுக்கணும். யாருக்காக வாழ்கிறோம் அப்படிங்கிறது யாருக்கும் தெரியாது. எல்லாருக்காகவும் அட்ஜஸ்ட் பண்ணி போகிறோம் அப்படிங்கிறது முழுமையான விஷயம். நமக்கு மனசில் என்னைக்கு என்ன எண்ணம் தோன்றினாலும் நம்ம குடும்பம் அப்படிங்கிற ஒரு விஷயமும், மரியாதை அப்படிங்கிற ஒரு விஷயமும், நேர்மைங்கிற விஷயமும் நம்ம கண்ணு முன்னாடி வந்து நிற்கிறதுனால நம்ம பணிஞ்சு தான் வாழ்க்கையை கொண்டு போயிட்டுருக்கோம். விருச்சிக ராசி அன்பர்கள் மனசில் பட்டதை டக்குன்னு பேசுகிற நீங்கள் ஒரு வீட்டில் மட்டும் ரொம்ப தயங்கி வாழ்வீங்க. மேல் அதிகாரிகளுக்கு எவ்வளோ உண்மையாக இருந்தாலுமே உங்கள் மேலே பற்று அப்படிங்கிறது அவங்கக்கிட்ட கிடைக்கவே கிடைக்காது. உங்களை பற்றி பெருசாக கன்சிடர் பண்ணவும் மாட்டாங்க. அதுவும் 1 வருட காலமாக விருச்சிக ராசி அன்பர்களுக்கு சடனாக உடல் ரீதியான சில பிரச்சனைகள் வந்திருக்கும். மறைமுக எதிரிகள், தேவையில்லாத ஒரு பயத்தையும் ஒரு அச்சத்தையும், மனம் சம்பந்தப்பட்ட சில யோசனைகள், நடக்காத ஒரு விஷயத்தை பற்றி ரொம்ப அதிகமாக யோசிக்கிறது, இப்படிங்கிற மாதிரி சில கற்பனையான வாழ்க்கையில் வாழ்ந்துக்கிட்டு இருப்பீங்க அப்படிங்கிறதா உண்மை. பேசிக்காக விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் காலப்புருஷ தத்துவத்தின்படி 8வது ராசிங்க.
அஷ்டமஸ்தானமே உங்களுடைய ராசியில தான். ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு நொடியும் அடுத்தவங்களுடைய வாழ்க்கையில் விருச்சிக ராசிக்காரவங்க மாதிரி ஒருத்தவங்க உதவி செய்கிறதுக்கு வேணும் அப்படிங்கிற ஒரு மனநிலை உங்களுக்கு சுற்றி உள்ள ஒவ்வொரு நண்பர்கள்கிட்டையும் ஒவ்வொரு உறவினர்கள்கிட்டையும் நிச்சயமாக இருக்கும். நிறைய எதிர்பார்ப்பாங்க உங்ககிட்ட. அப்படி உங்ககிட்ட எதிர்பார்த்தும் உங்களுக்கு பெருசாக எதுவும் நல்லது நடக்கலை, உங்களுக்கு பெருசாக அவங்களால ஹெல்ப் இருக்காது, உங்கள் சிந்தனைகள் லாபகரமாக நடக்கலை, ஒரு எதிர்பார்ப்புகள் அப்படிங்கிறது ஒரு 20% ஒரு நியாயமான கோரிக்கைகள் அப்படிங்கிறது நடக்கணும். மனசில் இருக்கக்கூடிய சில எண்ணங்கள், ஏன்னா இந்த சனி பகவான் சுகஸ்தானத்தில் இருக்கும்போது மட்டும்தான் நமக்கு 3 விஷயங்கள் நல்லபடியாக நடக்கும். முதல் விஷயம் அப்படின்னா வண்டி வாகனங்கள் அப்படிங்கிறதுக்கான ஒரு அமைப்புகளும் சரி, வீடு கட்டுறதுக்கான ஒரு அமைப்புகளும் சரி, 7ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கிறதுனால திருமணத்துக்கான ஒரு யோகங்களும் சரி, பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேர்வதற்கும் சரி, வாழ்க்கையில் காதல் மலர்வதற்கும் சரி, லாபஸ்தானத்தில் கேது பகவான் இருக்கும்போது தான் ஞானம் அப்படிங்கிற ஒரு விஷயம் கிடைக்கும். இறை நம்பிக்கை பிறக்கும். இறைவன் மீது வெறுப்புள்ளவர்களுக்கு அதிசயம் அப்படிங்கிறது நடக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இதுன்னு சொல்ல முடியுங்க. விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் இன்னமும் ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா, மனசில் தோன்றிய பல எண்ணங்களையும் பல சிந்தனைகளையும் புதைக்குழியாக புதைச்சிட்டு அடுத்தவங்க கிட்ட அடியே படலை, காயமே படலை, நான் உங்களுக்காக மட்டுமே வாழ்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒவ்வொரு விருச்சிக ராசி அன்பர்களுக்கும் முதுகில் கத்திய குத்துற உறவினர்களும் உடன் பிறந்தவர்களும் நண்பர்களுமே அதிகம் அப்படிங்கிறது தான் உண்மை. காரியம் சாதிச்சுக்கிறதுக்கு உங்களை யூஸ் பண்ணிப்பாங்க. காரியம் முடிஞ்சதுக்கு அப்புறமா கருவேப்பிலை மாதிரி தூக்கி எறிஞ்சிருவாங்க. பந்தியில் ஊருக்கா மாதிரி உங்களை முன்னாடி வைப்பாங்க. முடிஞ்சதுக்கு அப்புறமா உங்களை தொடவே மாட்டாங்க. அலட்சியம் அப்படிங்கிறது உங்களை சுற்றி அதிகம். அவமானம் உங்களை சுற்றி அதிகம். அசிங்கங்கள் உங்களை சுற்றி அதிகம். வாழ்க்கையில் தனி ஒரு நபராக நீங்கள் போராடிய வாழ்க்கை அதிகம். ஒரு குடும்பத்தை சுமக்கக்கூடிய ஒரு நபர்னா அது விருச்சிக ராசியாக தான் இருப்பாங்க. பேலன்ஸ்டு பர்சனாக இருப்பாங்க. சொந்தக்காரவங்களிருந்து உறவினர்கள்கிட்ட இருந்து எல்லாருக்குமே ஒரு காமனான பர்சன், எல்லாருக்கும் உதவி செய்யக்கூடிய ஒரு பர்சன் அப்படின்னா அது விருச்சிக ராசிக்காரவங்களாக தான் இருக்க முடியும். மகா பெரியவராக இருக்கட்டும், இன்னும் சில அரசியல் தலைவராக இருக்கட்டும், ஆன்மீகத்தில் இருக்கக்கூடிய சொற்பொழிவாளர்களாக இருக்கட்டும், வாழ்க்கையில் கை நீட்டி காட்டக்கூடிய உயர்ந்த மனிதர்கள் சிலரும் இல்லை பலரும் இல்லை, விருச்சிக ராசியில் அவ்வளோ பேர் இருக்காங்க. அப்படிப்பட்ட விருச்சிக ராசிக்கு சோதனையான காலகட்டம் நிறையவே வந்துட்டு போயிருக்கு. ஒரு வருஷத்தில் பல துயரங்கள் பல சோதனைகளை சந்திச்சிருப்பீங்க. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. மேஷம் மற்றும் மிதுனத்தை நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் திருமணம் செய்யாதீங்க. பார்ட்னர்ஷிப்லையும் வைக்காதீங்க. யோசித்து செயல்படுங்க. விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய எக்ஸாக்டான வார்த்தை, எக்ஸாக்டான ஒரு விஷயம் நீங்கள் விட்டு கொடுத்து போகாமல் உங்கள் மனசில் தோன்றதை வெளியில் சொல்லுங்கள். நீங்கள் நிறைய நல்ல விஷயங்கள் செய்வீங்க, நிறைய பரிகாரங்கள் பண்ணுறீங்க. உங்கள் ஜாதகப்படி கூட எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இருக்கலாம். தசாபுக்தி நல்லா இருந்திருக்கலாம். நிறைய கோவிலுக்கு போயும் நிறைய பரிகாரங்கள் பண்ணியும் எனக்கு மட்டும் ஏன் நல்லது நடக்கவே மாட்டேங்குது அப்படிங்கிற கேள்வி நிறைய விருச்சிக ராசி நண்பர்களுக்கு இருக்கும். ஒரு ஜாதகத்தில் செவ்வாய் உச்சம், காலசர்ப்ப தோஷம், ராகுகேது தோஷம், சனி சண்டால தோஷம், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கலாம். இதில் எந்த ஒரு தோஷமாக இருந்தாலும் அந்த தோஷத்துக்கு நீங்கள் பரிகாரம் கூட பண்ணிக்கலாம். ஆனால் பிரச்சனை மட்டும் ஏன் தீரவே மாட்டேங்குது அப்படிங்கிறதுக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். கர்மா அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. உங்களுடைய தாய் தந்தையினுடைய கர்மாக்கள் உங்களை தாக்கலாம். அதாவது உங்கள் தாய் தந்தை அவங்க தாய் தந்தைக்கு ப்ராப்பராக திதியோ தர்ப்பணமோ கொடுக்காம இருந்திருக்கலாம். அவங்களுடைய தாய் தந்தையர் அவங்கள கவனிச்சிக்காமல் சரியாக கவனிச்சிக்காமல் இருந்திருக்கலாம். அந்த காரணமாக அவங்களுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தும். அதே மாதிரி நீங்கள் முன்ஜென்மத்தில் பண்ண கெட்ட கர்மாக்களும் உங்களை இந்த ஒரு காலகட்டத்தில் தாக்கத்தை ஏற்படுத்தும். அதனால் உங்களுடைய முன்ஜென்ம கர்மாவும் கழியணும். இன்னொன்று, இப்போது கரண்ட்டில் நீங்கள் பண்ணுற விஷயங்கள், அதாவது உங்கள் பேரண்ட்ஸை உங்கள் தாய் தந்தையை நீங்கள் ப்ராப்பராக கவனிச்சிக்காமல் இருக்கலாம். அல்லது குலதெய்வ கோவிலுக்கு ப்ராப்பராக போகாமல் இருக்கலாம். குலதெய்வத்தை வணங்காமல் கண்டுக்காமல் இருக்கலாம். அல்லது அடுத்தவங்களை பற்றி நீங்கள் தப்பாக பேசுகிறதும் கர்மா தான். உதாரணத்துக்கு அடுத்தவங்க ஒரு விஷயத்தை நல்லதாக கூட சொல்லியிருக்கலாம். உங்களுடைய பர்சனல் யூஸுக்காக நீங்கள் நல்லவங்களாக காமிச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அடுத்தவங்களை பற்றி தப்பாக பேசுகிறது, இல்லை அடுத்தவங்க சொன்ன விஷயத்தை தப்பாக மற்றவங்க கிட்ட சொல்கிறது, இதுவும் ஒரு கர்மா தான். இந்த மாதிரி எந்த ஒரு கர்மாவாக இருந்தாலும்
உங்களுடைய வாழ்க்கையில், அதே மாதிரி உங்களுடைய குழந்தைகளுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக தாக்கத்தை ஏற்படுத்தும். இந்த கர்மாவை நீங்கள் தீர்த்தீங்கன்னா மட்டும்தான் முன்ஜென்ம கர்மாவாக இருந்தாலும் சரி, இப்போ இருக்கக்கூடிய கர்மாவாக இருந்தாலும் சரி, அல்லது உங்கள் தாய் தந்தை மூலமாக உங்களுக்கு வந்த கர்மாவாக இருந்தாலும் சரி, எந்த கர்மாவை தீர்க்கிறதாக இருந்தாலும் இந்த சில விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கர்மாங்கிறது கரையும். அதாவது பசித்த உயிரினங்களுக்கும் பறவைகளுக்கும் உணவிடுவது ஜீவகாருண்யமாகும். இந்த ஜீவகாருண்யம் அப்படிங்கிறது உங்களுடைய பூர்வ ஜென்ம பாவங்களை கழிக்கக்கூடிய ஒரு விஷயமாகவும் அமைகிறது. நன்றி, வணக்கம்.